இன்று உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அழிந்து வரும் புலிகள் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை வைரம் பப்ளிக் பள்ளியின் சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட கல்வி அலுவலர் ராஜேந்திரன், மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் மற்றும் பள்ளியின் முதல்வர்கள் உள்ளிட்டோர் கொடியசைத்து பேரணியை துவங்கி வைத்தனர். இதில் 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் புலிவேடம் அணிந்து புலிகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் எனவும், துப்பாக்கியை பயன்படுத்தி புலிகளை வேட்டையாடக்கூடாது என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பேரணியானது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கி புதிய பேருந்து நிலையம் வரை நிறைவடைந்தது. பாப்பா பாப்பா இங்க பாருமா. Stand properly. தம்பி இங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்களுடைய மனமார்ந்த வரவேற்பையும் மன நிறைவான நன்றியையும் வாழ்த்துக்களையும் எங்களுடைய வைரம் பப்ளிக் பள்ளியின் சார்பாக தெரிவிப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறோம். ஷேக் பண்ணுங்க சார். இரு பைய ஸ்லோ. இங்கே இல்லை போட்டுடலாம். மேடம் புலிகளை காப்பாற்றுங்கள், உங்கள் நாட்டின் பெருமையாக மாறுங்கள். புலி உரும்புது இடி இடிக்குது. என்ன கவி பாட்டு பாடிக்கிட்டு வர போறோம்? அப்படியா? நாங்க குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் இது மாதிரி தானே நிறைய கொண்டாடி இருக்கோம். புலிகளுக்கு எல்லாம் தினமா? என்ன அப்படி கேட்டுட்ட? விலங்கு அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட பெருமாறு. சரி சார் உனக்கு மட்டும் இல்ல, சார் மறைக்காம இந்த பேரணியை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். கொஞ்சம் தள்ளிக்கு சார். உனக்கு மட்டும் இல்ல, ஏமா போகுமா? கண்டிப்பா நீ விடுங்க மேடம் அப்படி விட்டோம். அது பாட்டு போகட்டும், அவங்க பாட்டு போட்டோம். பாதுகாவலன் தனக்கென ஒரு எல்லையை தன்னோட இனத்தையே அதன் எல்லைக்குள்ள வரவிடாம தடுத்து புறக்கொண்டவை தான் புலிகள். காடுகள் அழித்தால் யானைகள் முக்கியம். அந்த காடுகளை பாதுகாக்க புலிகளுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டார்? தனக்கென ஒரு எல்லையை காட்டுக்குள்ள ஏற்படுத்தி தனித்து கம்பீரமா வாழ்ந்தபடிப்பட்ட புலிகளை காக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை இன்றைய தலைமுறையிடம் எடுத்து செல்வது அவசியம் இல்லையா? ஆமா, நீ சொல்றதை கேட்டதும் உலகத்திலே 5000க்கும் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே வாழ்ந்து வருதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த தகவலை நான் படிச்ச போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், புலிகளின் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சுக்கிட்டே போகுது? சொல்றேன் கேளு. வேட்டையாடுதல், கடத்துதல், தோலுக்காக கொலை செய்தல் என பல விஷயங்களுக்காக புலிகளை சாகடித்து காடுகளின் பாதுகாப்பு
அவ்வளவு அவ்வளவு மோசமானவங்களா நம்ம ஆளுங்க? டாக்டர், அப்படிலாம் சொல்லாத. எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. கொஞ்சம் வந்தேன்னா மனசாட்சி இருக்குது, இடி இருக்குது. நல்லா பாடு 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 மறுபடியும். புலி உருமுது, புலி உருமுது, இடி இடிக்குது, இடி இடிக்குது.